வெல்கம் பேக் டு என் ஹாபிஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னது பாத்தீங்கன்னா, அருள்நிதி நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் டிமாண்டி காலனி. இந்த படத்தோடைய சின்ன சின்ன கண்டினியூட்டி சொதப்பல் மூமெண்ட் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த சீன்ல நம்ம யோகி பாபு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு பொண்ணுகிட்ட வீடியோ சாட் பண்ணுவாரு. அப்போதைக்கு நம்மளோட ஹீரோவுடைய இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, யோகி பாபு வீடியோ சாட் பண்றத எட்டி பாக்குற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அந்த சிஸ்டம்ல பொண்ணு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஃப்ரேம்ல வீடியோ சாட் க்ளோஸ் ஆயிருக்கும். தேர்ட் ஃப்ரேம்ல வீடியோ சாட்ல அந்த பொண்ணு இருக்கும். ஃப்ரேம் பை ஃப்ரேம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்க கேட்கலாம், ஃப்ரெண்டு எட்டி பாக்குறதுனால க்ளோஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு கேட்கலாம். ஆனா இந்த சீன்ல பொறுத்த வரைக்கும் யோகி பாபு சிஸ்டம் டச் கூட பண்ணிருக்க மாட்டாரு. ஆனா சிஸ்டம் யோகி பாபு தொடாமலே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அடுத்ததா இந்த சீன்ல நம்ம ஹீரோ கதவை ஓபன் பண்ண முடியாம திணறிக்கிட்டு இருப்பாரு. அப்போதைக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு ஓபன் பண்றதுக்காண்டி ட்ரை பண்ணுவாரு. ஆனா அப்போதைக்கு நல்ல சவுண்ட் எஃபெக்ட்லாம் போட்டு சவுண்ட் அதிகமா கேட்கும். அந்த சவுண்ட் அதிகமா கேட்கறதுனால நம்மளுடைய ஹீரோ காதுல பிளட் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் நல்லா நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, பிளட் காதுல ரொம்ப வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கையிலலாம் பிளட்டா இருக்கும். ஆனா அதே செகண்ட் ஃப்ரேம்ல நம்ம ஹீரோ தண்ணிலையும் சரி துணியிலையும் சரி கையை கழுவிருக்க மாட்டாரு. ஆனா அடுத்த ஃப்ரேம்லயே கையில அந்த பிளட் இருக்காது. காதுல மட்டுமே கொஞ்சமா பிளட் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்தடுத்த ஃப்ரேம்ல அந்த பிளட்டுமே இருக்காது. ஆனா எப்படிதான் கிளீன் பண்ணாமலே பிளட் காணாம போயிடும் தெரியல. இந்த சீன்ல ஜோசியர் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாரு. மொபைல் ரெக்கார்டிங்ல ஜோசியர் பேசுனதை கேட்பாங்க. அப்போ அவர் ஜோசியர் என்ன சொல்லுவாருன்னா, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறதையும் பேரை மென்ஷன் பண்ணியும் சொல்லியிருப்பாரு. ஆரம்பத்துல ஜோசியரும் நம்ம ஹீரோவும் போன் பேசும்போது சிக்னல் ப்ராப்ளமா இருக்கு அப்படிங்கிறதுனால ஹீரோவுக்கு சரியா கேட்கலன்னு தான் சொல்லணும். ஆனா இந்த படம் பார்க்குற நமக்குமா காது கேட்கலங்கிறது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. இந்த படத்துல பதில் தெரியாத கேள்விகளும் இருக்குது. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், அப்படி உங்களுக்கு பதில் தெரிஞ்சா உங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒன்னு, நம்மளுடைய ஹீரோ எதுக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வருவாரு? உங்களுக்கு பதில் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 2, இந்த பிளாஷ்பேக்ல அந்த ராணி பிரெக்னன்ட்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பிரெக்னன்ட்டுக்கு யார் காரணம் அப்படிங்கறத சொல்லியிருக்க மாட்டாங்க. படம் பார்த்தா உங்கள யாருக்காவது தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா படத்துல ஜோசியரை இறந்து போயிடுவாரு. யாரால இறந்து போவாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்துல ஒரு சீன்ல கடன் இருக்கிறதுனால இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஆனா கடன் இருந்த மாதிரி எந்த ஒரு சீனையும் காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த படத்துல 3 ஃப்ரெண்ட்ஸ் பிளஸ் ஹீரோ இருப்பாங்க. அதுல 3 பேருமே ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் என்ன வேலை பாக்குறாரு அப்படிங்கிறது உங்கள யாருக்காவது பதில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திக்கின்றேன். டாடா, பை பை.